Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் குர்த்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. இத குர்த்தினு சொல்லலாம் இல்ல ஃப்ராக் ஸ்டைல்னு சொல்லலாம். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான எலாஸ்டிகேட்டட் ஷோல்டர் அண்ட் ஸ்லீவ்ஸ் ரெண்டுமே எலாஸ்டிக் பண்ண ஒரு குர்த்தி எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோ போலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் எடுத்துர்க்கேன். இத 4ஆ மடிச்சு போட்டுருக்கேன். துணியோட அகலத்துல 4 ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து மேல அந்த பாடிஸ் பார்ட்டுக்கு மட்டும் நான் லைனிங் கொடுக்க போறேன். அதுக்கு லைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் போல நான் கிரேப் ஃபேப்ரிக் எடுத்துர்க்கேன். சோ இந்த ப்ளூ கலர் வந்து ரயான் ஃபேப்ரிக். ரயான் வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் நான் எடுத்துர்க்கேன். மேல வந்து ரா எட்ஜஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அங்க நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண போறோம். சோ இப்போ நம்ம பண்ற அவுட்ஃபிட் வந்து ஒரு ஸ்மால் சைஸ், ஸ்மால் மீடியம் ரெண்டு பேருமே வேர் பண்ணலாம். ஷோல்டர் வந்து 7 இன்ச்சஸ் எடுத்துர்க்கேன். So arm hole depth வந்து 7.5. 14 inch ஷோல்டர்ல பாதி பண்ணி நான் 7 inch வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு 1/2 inch ஆட் பண்ணி 7.5 arm hole depth கொடுத்திருக்கேன். என்னோட chest வந்து பாத்தீங்கன்னா 33. அதுல 2 inch லூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் 35. இத 4 ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். So 8.75 வருது இல்லையா? அந்த 8.75 தான் நம்ம இந்த இடத்துல வைக்க போறோம். ஓகே. 8.75 நான் வைக்கிறேன். பிளஸ் ஒரு 1 ல இருந்து 1.5 நம்ம தையலுக்காக விட்டுறோம். ஓகே. இப்போ ஒரு லைன் டிரா பண்ணுங்க. ஓகே. சோ இது ரெடி மெஷர்மென்ட், இது தையலுக்கான மெஷர்மென்ட். இப்போ இங்க இருந்து நெக்கோட அகலம் வைக்கிறேன். நெக்கோட அகலம் ஒரு 2.25 வைக்கலாம். சோ அதையும் மார்க் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து நெக்கோட இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் எடுத்துர்க்கேன். நெக்கோட டெப்த் வந்து 4 inch. அதையும் நான் ஒரு பாக்ஸ் மாதிரி டிரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பா நெக் தான் நமக்கு இருக்கும். சோ அதே பா நெக் தான் நான் கொடுக்கிறேன். ஆர்ம் ஹோல்ல இருந்து அந்த ஆர்ம் ஹோல் டெப்த் நம்ம ரெடி மெஷர்மென்ட் 8.25 வச்சோம் இல்லையா? அங்க இருந்து மேல ஒரு 4 இன்ச் வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சுக்குங்க. இந்த மாதிரி கிராஸா வரையணும். இப்போ நான் மார்க் பண்றேன் இல்லீங்களா? அந்த மாதிரி அந்த 8.25 ல இருந்து கிராஸா ஒரு லைன் வரைஞ்சு அது நெக்லைன் பார்ட் கொடுத்திருக்க அந்த 4 இன்ச்சோட கனெக்ட் ஆகுற மாதிரி பாத்துக்குங்க. சோ இது நல்லாவும் கிராஸ் ஆகலாம். அதாவது நெக்லைனோட அகலம் இருக்குல 2.25 அதுல இருந்து ஒரு 1 ல இருந்து 1.5 இன்ச் போல நீங்க இந்த கிராஸ் லைனை கனெக்ட் பண்ற மாதிரி பாத்துக்குங்க. மேல இருந்து பார்டர்ஸோட இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா 15 inches நான் எடுத்துர்க்கேன். 14 வந்து எக்ஸாக்ட் மெஷர்மென்ட் பிளஸ் 1 inch கொடுத்து 15 inches வந்து பார்டர்ஸோட லெந்த் நான் எடுத்துர்க்கேன். ஓகே. சோ மேல வந்து செஸ்ட் வந்து 8.25 கொடுத்திருந்தேன். அதனால வேஸ்ட் வந்து 8 தான் நான் கொடுக்கிறேன். 3/4 inch வந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன். 3/4 inch மைனஸ் பண்ணியும் நான் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாட் நான் கொடுக்க போறேன் 1/2 inchக்கு. ஓகே. சோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இத நம்ம கட் பண்ணிரலாம். கட் பண்ணும்போது ஒரு 1/2 inch மேலே ஏத்தி நம்ம கட் பண்ணனும். வேஸ்ட் பார்ட் மட்டும். ஓகே. சோ இப்போ இது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நம்ம கட் பண்ணலாம். ஓகே. சோ இது ஆங்கிளா வந்து இப்படி வெளிய வர மாதிரி இருக்கணும். ஓகே. சோ கீழ 1/2 inch மறக்காம ஷேப் பண்ணிடுங்க. சோ நான் அந்த கிளிப்பிங் வந்து இதுல ஆட் ஆகல. சோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் பண்ண பீஸை என்னோட லைனிங் பீஸ் மேல வச்சு எக்ஸாக்ட்டா அதே மெஷர்மென்ட் நான் இங்கேயும் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே. நான் 2 மீட்டர் சொல்லியிருந்தேன். 2 மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 17 inch நான் பாடிஸ்க்கு எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க துணியை அப்படியே நான் ஸ்கர்ட்டுக்கு எடுத்துக்க போறேன். ஓகே. சோ பேலன்ஸ் இருக்க துணியில வந்து நான் ஸ்லீவ் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கர்ட் எடுக்க போறோம். சோ ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேப்ரிக் நான் ஒண்ணா மடிச்சிருக்கேன். 1 2 3 4 லெந்த் வைஸ்ல நான் இப்படி மடிச்சு போட்டுருக்கேன். 2 ஃபேப்ரிக்க மடிச்ச பிறகு இதோட ஸ்லீவோட உயரம், ஸ்லீவோட லெந்த் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 18 inches நான் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்லீவ் லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். சோ இது வந்து 3/4 ஸ்லீவ்னால நம்ம 18 to 19 inch வைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வேணும்னா ஒரு 7 to 8 inches வரைக்கும் எடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன் டிரா பண்ணிக்கங்க. ஓகே. சோ அந்த 18 inch வரைக்கும் இத கட் பண்ணி எடுத்துறலாம். இப்போ இதுல வந்து ஆர்ம் ஹோல்லாம் நமக்கு பெருசா கிடையாது. சோ ஆர்ம் ஹோல் இல்லாம இது எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாடிஸ்ல நம்ம ஆர்ம் ஹோல் மாதிரி ஒரு கிராஸ் லைன் நம்ம வரைஞ்சோம் இல்லையா? அந்த வரைஞ்ச அந்த கிராஸ் லைன்ல
நீங்கள் வந்து இந்த ஸ்லீவ் துணி மேலே இந்த மாதிரி க்ராஸாக வைக்கணும். இப்போ வச்சுருக்கிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு மேலே கீழே நம்ம எலாஸ்டிக் போட்டோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதை பர்ஃபெக்டாக இப்படி க்ராஸாக வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எப்படி இதுக்கு லைன் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதே லைன் மேலே எக்ஸாக்டாக க்ராஸாக வரைஞ்சி அது வரைக்கும் நம்ம இதை கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இப்போ க்ராஸாக கட் பண்ண ஸ்லீவை இப்போ இது கூட வச்சு இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது. நம்ம துணியை கம்ப்ளீட்டாக ஸ்கர்ட் பார்ட்க்கு எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து அகலத்தில் ஒரு வாட்டி மடிச்சுட்டு அப்புறம் உயரத்தில் ஒரு வாட்டி மடிக்கிறோம். ஸ்கர்ட்டோட லென்த் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 20 inches நியர்பை எடுத்திருக்கேன். பேலன்ஸ் எவ்வளோ வருதோ நீங்கள் அப்படியே ஸ்கர்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ பாடிஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டை வந்து ஒரு பாக்ஸ் ப்ளீட் மாதிரி கரெக்டாக ஒரு 3 பாக்ஸ் ப்ளீட் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி அலைன் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது நீங்கள் பாக்ஸ் ப்ளீட் போடலாம், கேதர் போடலாம், உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ லைனிங்கை இதுக்கு மேலே வச்சு அதோட நெக்லைன் பார்ட்டில் மட்டும் 1/2 inchக்கு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த லைனிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடுறோம். லைட்டாக குட்டியாக நாச்சஸ் போட்டுடலாம். போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட்டு இந்த லைனிங்கை துணியோட ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்கள் ஸ்லீவ் பார்ட் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் பார்ட் நம்ம க்ராஸாக கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த பகுதியில் நம்ம இலாஸ்டிகேட் பண்ண போகிறோம். ஓகே, இலாஸ்டிகேட் பண்ணுறதுக்கு மேலே எனக்கு சால்வேஜாக தான் இருக்குது. அதான் கரைப்பகுதி இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி அதில் இலாஸ்டிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த இலாஸ்டிக்கோட கேல்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ஷோல்டர் பகுதி இருக்குது இல்லைங்களா, ஆர்ம் ஹோல் டெப்த்து, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 inches எடுத்திருந்தோம். ஸோ அதே 7 inch நான் எலாஸ்டிக்காக நான் வைக்கிறேன். ஸோ இதிலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் போட்டு பார்த்துட்டு ஒரு வேளை கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 7 inchல வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 7 inch பின்னாடி 7 inch ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் டோட்டலாக 7 inch தான் வைக்கிறேன். பிகாஸ் அதுவே வந்து எலாஸ்டிகேட் வந்து லூஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஒரு 1/2 inch எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு பின் போட்டுட்டு நம்ம பேண்ட்டில் வந்து நாடாக எப்படி கோப்போமோ அந்த மாதிரி இதை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரு சைடு அந்த எலாஸ்டிக்கை பிடிச்சி இன்னொரு சைடு வரைக்கும் நம்ம இதை கொண்டு போகிறோம். ஸோ இந்த 2 பகுதியும் எண்ட் ஆகிற இடத்த லைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுட்டோம், நமக்கு வந்து அது பர்ஃபெக்டாக வந்து சீட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எலாஸ்டிக் நல்லா உள்ள ட்ராப் ஆகிற மாதிரி வச்சு இது மேலே ஒரு பேக் ஸ்ட்ரிக் ஒரு டேக் மாதிரி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஷோல்டர் பகுதி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆர்ம் ஹோல் ஓப்பன் பகுதியும் அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ நம்ம அடுத்தது நம்ம வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 10 inches எடுத்திருக்கேன் எலாஸ்டிக். பிகாஸ் என்னோடய ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 inches. அந்த 13 inchல வந்து நான் ஒரு 2 inch மைனஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் ஸ்லீவ் பக்கம் எனக்கு ரொம்ப டைட்டாக வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்லீவ் பக்கத்தில் டைட்டாக வேணும்னா கிட்டத்தட்ட 4 inch நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி நாடாக கோக்குற மாதிரி ஒரு பின் விட்டு நம்ம கோத்துடலாம். இப்போ எடுத்த 10 inchல வந்து பார்த்திங்கன்னா 1/2 inch உங்களுக்கு தையல்லே போயிடும். ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட் வந்து 9 inch தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் 1/2 inch விட்டு கரெக்டாக அந்த 1/2 inch எலாஸ்டிக் வராமல் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ இதை பாடிஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பகுதியை அந்த க்ராஸாக கட் பண்ண பகுதியை நம்மளோட பாடிஸோட பகுதிக்கு மேலே இப்படி போட்டு துணியோட 2 நல்ல பக்கங்களும் ஒன்றா வர மாதிரி வச்சு ராய்ஸ் டு ராய்ஸ் ஒன்றா வச்சு இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை நான் ஜஸ்ட் லைக் தட் பின் பண்ணிடுறேன். பின் பண்ணி உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இது எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்த ஸ்லீவ் நான் எடுக்கிறேன், அடுத்த பார்டர்ஸ் எடுக்கிறேன். அடுத்த பார்டர்ஸ் எடுத்து இன்னொரு அந்த ஸ்லீவோட இன்னொரு பக்கத்தில் நான் வைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கும் 2ஓட ஸ்லீவோட கட்டிங்கில் இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்லீவில் ஃப்ரண்ட்டு இன்னொரு பக்கம் வந்து பேக் பார்ட் இருக்க மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போது
இந்த நம்ம கட் பண்ண அந்த க்ராஸ்லேயே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ண அந்த ஸ்லீவோட இன்னொருவோட கார்னரில் நான் பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதை ஓப்பன் பண்ண பார்த்தோன்னா நம்ம ஸ்லீவோட 2 சைடும் 2 பார்டர்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு பக்கமும் நம்ம பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து நான் ஒரு பெரிய பெரிய பாக்ஸ் ப்ளீட் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ஒரு ரேண்டம் ப்ளீட் தான், பெரிய மெஷர்மெண்ட்ஸ்லாம் இல்லை. நம்மளோட பார்டர்ஸை வச்சு அது எந்த அளவுக்கு வந்து ப்ளீட்டிங் வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு பாக்ஸ் ப்ளீட் தான் போடுறேன். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு பாக்ஸ் ப்ளீட் வேணான்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நம்ம சின்ன சின்ன ப்ளீட்டிங் பண்ணலாம், இல்லை கேதரிங் கூட பண்ணலாம், இல்லை ஹாஃப் சர்க்கிள் கூட போடலாம், இல்லை ஏ லைன் கூட போடலாம். ஸ்கர்ட் பார்ட் வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஒன்ஸ் இதை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த ஸ்கர்ட் பார்ட்டை நான் நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டேன். அது வந்து நான் பார்டர்ஸ் கூட ஒன்றா வச்சு ராயேஜ் டு ராயேஜ் கூட மேட்ச் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ப்ரிட்டி டு ப்ரிட்டி ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த ராயேஜ் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துக்குமே இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒன்ஸ் வந்து இதை 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றா சேர்த்து நம்ம அந்த ராயேஜஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு வந்து அவுட்ஃபிட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ 2 நல்ல பக்கங்களும் ஒன்றா வர மாதிரி மேட்ச் பண்ணி இந்த சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த பாடி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு ஸ்லீவையும் அதே மாதிரி அலைன் பண்ணி நான் இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டேன்னா ஸோ நம்மளோட அவுட்ஃபிட் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கிட்டத்தட்ட 2 மீட்டர்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்ஃபிட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப இது ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணி முடித்த பிறகு கீழே வந்து டவுன் ஃபோல்டு பண்ண மறந்துடாதீங்க. கீழே வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம டவுன் ஃபோல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இந்த சால்வேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து லென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 இன்ச்சை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி கொடுத்தேன்னா நம்மளோட அவுட்ஃபிட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வீடியோ நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு தெரிய வரும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸில் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ see you next time to a different kind of video. Till then, take care. Bye-bye.